சிம்லா ஒப்பந்தம் அப்படின்றது என்ன அப்படின்னா 1972 போருக்கு பிறகு கையெழுத்தானது இந்த ஒப்பந்தம். காஷ்மீர் பிரச்சனையை பேச்சுவார்த்தை மூலமாக தான் தீர்க்க வேண்டும் அப்படின்னு இந்த ஒப்பந்தம் வலியுறுத்துது. போர் நிறுத்த கோட்டிற்கு கட்டுப்பாடு கோடு அப்படின்னு பெயரிடப்பட்டு அதற்கு 2 பகுதிகளில் தான் ஆட்கள் இருக்கணும், இதை தாண்டி வரக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. கட்டுப்பாட்டு எல்லை கோடு அப்படின்றது 740 கிலோமீட்டர் நீளம் கொண்டதாக இருக்கிறது. ஸோ இந்த கட்டுப்பாட்டு கோட்டுக்கு 2 பகுதிகள் இருக்கணும், அது பக்கத்தில் யாரும் வரக்கூடாது அப்படின்றது தான் இந்த கட்டுப்பாடு. இது மீறப்படும் அப்படின்னா டைரக்ட் வாருக்கு பாகிஸ்தான் அழைக்கிறதா நம்மை அப்படின்ற கேள்வியும் இருக்கிறது. 1972 போரின் போது ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் இதன் பிறகு கார்கில் போரின் போதே பாகிஸ்தான் வீரர்கள் கார்கில் எல்லையில் ஒரு மலைக்குன்று வரை ஏறி வந்த பிறகு அதன் பிறகு அந்த செய்தி தெரிந்து இந்தியா அதன் பிறகு பதிலடி கொடுத்து அவர்களை ஓடவிட்டது குறிப்பிடத்தக்கது. அப்போதே இந்த ஒப்பந்தம் ஆக்சுவலாக மீறப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒப்பந்தத்தை மதித்து இந்தியா நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பாகிஸ்தான் ஒப்பந்தத்தை மதிக்காமல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பாகிஸ்தான் இப்போது ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் என்ற மிரட்டலையும் விடுத்திருப்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கிறது. 3ஆம் தரப்பு இல்லாமல் 2 தரப்பு பேச்சுவார்த்தைக்கு கூட சம்மதம் அப்படின்றது தான் இந்த பேச்சுவார்த்தையில் முக்கியமான இந்த ஒப்பந்தத்தில் ஒன்றாக இருக்கிறது. இந்த ஒப்பந்தம் மீறப்படுகிறது அப்படின்னா பல நேரங்களில் ஏதாவது ஒரு அசாதாரண சூழல் இருக்கப்போ 2 பெட்டாலியனுடைய தளபதிகள் அமர்ந்து பேசக்கூடிய நிகழ்வுகளில் இருந்து பல விஷயங்கள் செய்யப்படும். இந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டால் அது போன்ற நிகழ்வுகள் இருக்காது. அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் நம்ம இப்போ வாகாவில் பார்க்கக்கூடிய இந்த இராணுவ மரியாதையிலிருந்து வர்த்தகத்தில் இருந்து அனைத்துமே முறிந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஒட்டுமொத்த எதிரியாக சமாதான உடன்படிக்கை இல்லாத எதிரியாக பாகிஸ்தான் மாறும் அப்படின்றது இந்த ஒப்பந்தத்தின் சரத்து. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.